ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இட்லி மாவில் தேங்காய் பர்பி கேக் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு 2 கப்பு இட்லி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதில் ஒரு 1/4 கப்பு ரவை, அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஒரு கைப்பிடி தேங்காய் இவ்வளோத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுருங்க. வறுத்து விட்டுட்டு அதில் ஒரு 3 ஏலக்காயும் தட்டி போட்டுக்கோங்க. ஏலக்காய் நீங்கள் தூள் இருந்தாலும் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை எடுத்து அந்த இட்லி மாவில் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு 2 கப்பு இட்லி மாவுக்கு ஒரு 3/4 கப்பு சர்க்கரை போட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரை தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் சீனி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்துக்கு அடியில் ஒரு ரிங் இருந்தால் ரிங் வச்சுக்கோங்க. நான் ரிங் இல்லை, அதனால் நான் ஒரு சின்ன கிண்ணத்தை கமத்தி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டுட்டு அப்புறம் நம்ம இட்லி பாத்திரத்தை மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான இட்லி மாவில் தேங்காய் பர்பி கேக்கு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.